வணக்கம் மக்களே. நம்ம வீட்டில் சண்டே ஒரு நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? மார்னிங் எழுந்திரிச்சதே லேட்டுங்க. 8 மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சிருந்தோம். எனக்கு, அத்தைக்கு, ஹஸ்பண்ட்க்கு காஃபி போட்டுட்டு பாப்பாவுக்கு பால் காய வச்சு காம்ப்ளைண்ட் போட்டு கொடுத்துருந்தேங்க. அவள் பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தா. ஏன்னா இப்போயே டைம் ஆயிடுச்சு, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட லேட் ஆகும். அதனால நானும் 2 பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேங்க. நம்ம பாப்பா காஃபி குடிக்கிறத பார்த்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க போனால் ஒரே கத்துங்க. சரி, பால் குடிக்குமோ என்னன்னு தெரியாமல் கொஞ்சோண்டு மட்டும் பால் ஊற்றி வச்சுருந்தேங்க. ஆனால் அது குடிச்சு காலி பண்ணிருச்சு. அப்புறம் ஷிங்கில் ஃபுல்லாக பாத்திரங்க. அத்தை பாதி தேய்ச்சிட்டாங்க, மீதி இருந்ததை நான் தேய்ச்சிட்டு ஷிங்கை ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டேங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் புது இன்ட்ரோங்க. இது வந்து கிளி ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதோட வெரைட்டி என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப குட்டிங்க. அப்புறம் கடைக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி சண்டேயில் நம்ம வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, ஆட்டு தலைக்கறியும் எலும்பும் வாங்கியிருந்தோங்க. மீனும் வாங்கியிருந்தோம். மீன் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இதாங்க, தலைக்கறி வாங்கிட்டு எலும்பு வாங்கிட்டு அப்படியே காய்கறி கடைக்கு போயிட்டோம். காய்கறி கடையில் வந்து தக்காளி இல்லைங்க. வீட்டில் தக்காளி கொஞ்சம் வெங்காயம்லாம் காலி. அதெல்லாம் வாங்குறதுக்காண்டி காய் கடைக்கு போயிருந்தோம். தக்காளியோட ரேட் 55 ரூபாங்க 1 கிலோ தக்காளி. வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி 1 கிலோ தக்காளி வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து பாத்திரத்தில் மாற்றிட்டு இருந்தேங்க. இதுதாங்க எலும்பு. பாப்பா இரும்பிக்கிட்டே இருக்கா. தூங்கவே இல்லைங்க. நைட்டெல்லாம் இரும்பிகிட்டே இருந்தா. அதனால சூப்பு வச்சு கொடுக்கலாம், இல்லை சாதத்தை பிசைஞ்சு ஊட்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு சூப்பும் தலைக்கறியும் வாங்கியிருந்தேங்க. நான் என்னோடய சைடில் தலைக்கறி செஞ்சுருக்கேன். இது ஃபுல் வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேங்க, நெக்ஸ்ட்டு வீடியோவாக. அப்புறம் மீன் வறுத்துட்டு, நாங்கள் மீன் யாரும் ரொம்ப விரும்ப மாட்டோம். ஹஸ்பண்ட்க்கு மட்டும் மீன் வறுத்துட்டு ஈவினிங் வெளியே கிளம்பியிருந்தோம். அதனால் எல்லோரையும் ஹாய் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் போகிற சவுண்டில் நம்ம சொன்னது கேட்கலைங்க. எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம குளத்தூர் தாங்க வந்திருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து மீன் வாங்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க வளர்க்குறதுக்கு. சரி, அதனால் மீன் பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம். இந்த மாதிரி ஃப்ளோரான் தான் வாங்கணும்னு சொல்லி அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்குன்ட்டு. நானும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பாருங்களேன், உண்மையிலேயே இந்த கடைக்குள்ளே போகும்போது எனக்கு கடலுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மீன். ஒரு மீனும் 3000 4000 அப்படிதாங்க. உண்மையிலேயே இந்த ரேட்டுக்கெலாம் மீன் இருக்குமான்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அவ்வளோ மீனுங்க, அவ்வளோ வெரைட்டி. பார்க்காத மீனெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அவங்க ஃப்ளோரான் தான் வேணும் வளர்க்குறதுக்குன்னு சொல்லி எல்லா மீனையும் பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் அப்படியே வீடியோ எடுக்கலாமேன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். இதெல்லாம் பாருங்களேன், உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் தொட்டி, அதுக்கு செட்டிங்காக வைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. கீழே வைக்கிற ஸ்டாண்ட் எல்லாமே. அப்படியே நான் அத்தை பின்னாடி பாப்பா தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. நான் முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு பசி எடுத்துருச்சுங்க. இதுக்கப்புறம் என்னால் தாக்கு பிடிக்க முடியாதுன்ட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன ஷாப் இருந்துச்சு. அதில்